இன்னைக்கு நம்ம கார்டன முழுசா சுத்தி பார்க்க போறோம். முதல்லயே ஆரஞ்சு கலர் பட் ரோஸ் வச்சிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல மூக்குத்தி அவரை போட்டிருக்கேன். இப்பதான் கொடி போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 வரிசையில முதல் வரிசையில கத்திரிக்காவும், 2வது வரிசையில வெண்டையும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், வெண்டை 2மே நல்லா செழிப்பா வந்து பிஞ்சு பூ எல்லாமே விட்டுருக்குங்க. இந்த கடைசியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி தான் எல்லாமே. கொடி தக்காளி, குடம் தக்காளி 2மே போட்டிருந்தேன். இதில எதுன்னு எனக்கே தெரியல. இது கொடி தக்காளி நல்லா பெருசா அடர்த்தியா வந்திருக்கு. 3வது வரிசையில பார்த்தீங்கன்னா, கலர் கலரா பட் ரோஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் கொடமிளகாய் வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்ததா அகத்திக்கீரை. நல்ல செழிப்பாவும், சூப்பராவும் வந்திருக்குங்க. அது பக்கத்திலேயே மாயன் கீரை நட்டுருக்கேன். இப்ப தான் நட்டுருக்கேன். நல்ல வளமாவே வந்துட்டுருக்கு. அது பக்கத்துலயும் தக்காளி செடி தாங்க இருக்கு. இந்த வரிசையில வாடாமல்லி, வெள்ளை ரெயின் லில்லி, அதுக்கப்புறமா வெள்ள கலர் பட் ரோஸ் வச்சிருக்கேன். அடுத்து நித்திய மல்லி அப்படியே கீழ இருந்து ஏத்தி விட்டுருக்கேன். பக்கத்திலேயே செம்பருத்தி இப்ப தான் நட்டுருக்கேன். இது என்ன கலர்ன்னு தெரியல. வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அது பக்கத்துல இருக்கிறது சிவப்பு கலர் செம்பருத்தி. இது நந்தியாவட்டம். அது பக்கத்திலேயே இருக்கிறது அலமண்டா, மஞ்சள் கலர். இது மஞ்சள் கலர் சாமந்தி நல்லா புஷ்ஷியாவே வந்துட்டுருக்கு. இது மாசி பத்திரி. இது காஞ்சே போச்சு. வரவே வராதுன்னு நெனச்சேன். மழைக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. ரெயின் லில்லில பிங்க்குமே பூத்திருக்கு. மாதுளம்பழம் செடி இது ஒரு கவர்ல தான் இருக்கு. இத மாத்தி ரீபாட் பண்ணணும். வேப்ப மரம் நல்லா சூப்பரா வந்துட்டுருக்கு. இது வந்து கலர் காக்கட்டா. இது வாடாமல்லி. இதுவும் மஞ்சள் சாமந்தி தாங்க. இது பக்கத்துல இருக்கிறது வெள்ளை நித்திய கல்யாணி, வாடாமல்லி, மருதாணி, பிங்க் நித்திய கல்யாணி இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒரு கிஃப்ட்டா எனக்கு கிடைச்சது. இது என்ன செடின்னு தெரியல. வளர்ந்தா தான் தெரியும். பொன்னாங்கண்ணி கீரை நல்லா சூப்பராவே வந்துட்டுருக்கு. அது பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, தூதுவளை, மருதாணி, இது வெள்ளை எருக்கம், மாதுளை, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு, அது பக்கத்துலயே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, கீழ போறது பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூசணிக்காய். இந்த 2 பேக்லயும் கருணக்கிழங்கு போட்டிருக்கேன். நல்லா செழிப்பா வந்துட்டுருக்கு. பொங்கலுக்கு அறுவடைக்கு தயாராயிடும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல பீர்க்கன், சிறுகீரை போட்டிருக்கேன். அடுத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல கோழி அவரை, அரைக்கீரை போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்க என்னெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.